Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. உலக அளவில் மத்திய வங்கிகள் தங்கத்தை மீண்டும் வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளன. இதனால் தங்கம் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. சென்னை நகரில் இன்று 1 கிராம் 24 கேரட் தங்கம் விலை 12,272 ரூபாயாக உள்ளது. இதேபோல 1 கிராம் 22 கேரட் தங்கம் விலை 11,249 ரூபாயாகவும் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 9,389 ரூபாயாகவும் உள்ளது. இந்த ஆண்டின் 3வது காலாண்டில் நிகர அளவில் 220 டன் தங்கத்தை தங்களது கையிருப்பில் சேர்த்துள்ளன. இதனால் தங்கத்திற்கான தேவை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு அதன் விலை உயர்வு மத்திய வங்கிகளின் தீவிர கொள்முதல்களால் வேகமாக உயர்ந்தது. உலக தங்க கவுன்சிலின் தங்க தேவை போக்குகள் Q3 2025 அறிக்கையின்படி இந்த 220 டன் கையிருப்பு முந்தைய காலாண்டை காட்டிலும் 28% அதிகம். இந்திய ரிசர்வ் வங்கி RBI இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை சுமார் 600 கிலோ தங்கத்தை தனது சேமிப்பில் சேர்த்துள்ளது. தொடர்ந்து இந்தியா தங்கத்தை அதிக அளவில் வாங்குகிறது. இதன் மூலம் செப்டம்பர் இறுதி வாரத்தில் மொத்த தங்க இருப்பு என்பது 880 டன்களாக அதிகரித்துள்ளது. செப்டம்பர் 30 முடிவடைந்த காலாண்டில் மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதல் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 10% அதிகரித்துள்ளது. அதாவது கடந்த ஆண்டு 199.5 டன்னாக இருந்த கொள்முதல் தற்போது உயர்ந்துள்ளது. தொடர்ச்சியாக 2 காலாண்டுகளாக சரிந்த கொள்முதலுக்கு பிறகு இந்த உயர்வு குறிப்பிடத்தக்கது. வரலாறு காணாத விலையேற்றம் இருந்த போதிலும் தங்கத்தின் மீது மத்திய வங்கிகளின் தீவிர ஈடுபாட்டை இது காட்டுகிறது. இந்த ஆண்டின் ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான 9 மாதங்களில் மத்திய வங்கிகளின் தங்க கையிருப்பு 634 டன்களாக உள்ளது. இது 2024ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் வாங்கப்பட்ட 724 டன்களுடன் ஒப்பிடுகையில் சற்று குறைவுதான். டிஜிட்டல் தங்க முதலீடுகள் அதாவது ETFs மற்றும் அதுபோன்ற கருவிகள் கணிசமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. இது 221 டன்களாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 134% அதிகமாகும். மேலும் முந்தைய காலாண்டை காட்டிலும் 30% அதிகம். கஜகஸ்தான் தேசிய வங்கி 3வது காலாண்டில் 18 டன்களுடன் மிகப்பெரிய கொள்முதல் செய்த வங்கியாக உருவெடுத்துள்ளது. பிரேசில் மத்திய வங்கி 15 டன்களுடன் 2வது இடத்தில் உள்ளது. இது 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரேசில் மேற்கொண்ட முதல் கொள்முதலாகும். உலக தங்க கவுன்சிலின் அறிக்கையின்படி 3வது காலாண்டில் மத்திய வங்கிகள் மேற்கொண்ட தங்க கொள்முதலில் 66% தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இந்த நடைமுறை 2022ஆம் ஆண்டு முதல் தொடர்கிறது. உலக மத்திய வங்கிகள் தங்கத்தின் மீது எவ்வளவு தீவிரம் காட்டுகிறார்கள் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. தங்கம் விலை கண்டிப்பாக இன்னும் உயரப்போகிறது. இது தொடர்ந்தால் கண்டிப்பாக தங்கம் விலை உச்சத்தை நோக்கி செல்லும். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.